Hello aspirants, welcome to Wheel and IAS. இந்த வீடியோவில் நம்ம 27th of August 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் ஆஃப் த ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் நோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 38 killed in 3 militant strikes in பலுச்சிஸ்தான் ப்ரோவின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து பெருசா டைரக்டா ஹெல்ப் பண்ணாட்டினாலும் நம்மளோட நெய்பர்ஹுட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ அதனால இந்த ஆர்டிக்கல் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த 38 பேரை கொலை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டன்ட் குரூப். இவங்க வந்து பலுச்சிஸ்தானோட ஒரு இன்சர்ஜென்ட் குரூப். இவங்க வந்து இந்த கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து டார்கெட்டாக கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டார்கெட் கில்லிங்னு சொல்லலாம். இந்த 38 பேருமே பஞ்சாப் ரீஜனை சேர்ந்த பீப்புள். ஸோ பஞ்சாப் அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியா பஞ்சாப் கிடையாது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் தி பஞ்சாப் ப்ரோவின்ஸோட ரீஜன்ஸ் வந்து பாகிஸ்தான்கிட்ட போயிடுச்சு. ஸோ இது வந்து பாகிஸ்தான் பஞ்சாபிஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த டார்கெட்டட் கில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பலுச்சிஸ்தானில் வந்து இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. ஃபியூ மந்த்ஸ் பேக் கூட நம்ம இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஓவரா ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இன்சர்ஜென்ட் குரூப் வந்து டார்கெட் பண்ணி பீப்புளை வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஏன் இந்த கொலை பண்றாங்க, இவங்களுக்கான என்ன டிமாண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பலுச்சிஸ்தானோட ஸ்டோரி தெரியணும். அந்த ஸ்டோரியை வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் 1948ல இந்த பலுச்சிஸ்தான் ப்ரோவின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீஃப்டம் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 4 சீஃப்டம்ல மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் லார்ஜஸ்ட் சீஃப்டம் வந்து பார்த்தீங்கன்னா கலாத். இது வந்து அந்த டைம்ல 1948ல பிரின்ஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து வேற வழி இல்லை, இண்டிபெண்டா இருக்கணும். ஆனா சிச்சுவேஷன் வந்து அதுக்கு ஃபேவரா இருக்காது. அதனால அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷனை வந்து சைன் பண்ண வச்சு பாகிஸ்தானோட சேர்த்திருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த பிரின்ஸோட பிரதருக்கு வந்து பிடிக்காது. அதனால என்ன நடக்கும்னா, பாகிஸ்தான் ஆர்மியோட வார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இதை வந்து பலூச் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தமாக டோட்டலாக 5 பலூச் வார் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த பலூச் வார் வந்து ஓரளவுக்கு சப்ரோஸ் பண்ணிடுவாங்க பாகிஸ்தானோட ஆர்மி. அதுக்கப்புறம் இந்த பலூச் ரீஜனை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து அதுக்கப்புறம் இந்த ரீஜனில் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வந்து இன்னே வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நமக்கு சில ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2001 2017 வரைக்கும் மட்டும் 5000 பீப்புள் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல. they were missing. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தானோட ஆர்மியோட கண்ட்ரோல்ல தான் இந்த பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. பட் ரிப்போர்ட்டட்லி அவங்க வந்து மிஸ்ஸிங் ஆனதுனால அவங்க வந்து டெத்துன்னே இப்போ கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஓகே, தட் இஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இந்த மாதிரி நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து அங்கே பாகிஸ்தானில் நடக்கிறதுனால அங்கே வந்து ஒரு 2 இன்சர்ஜென்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டாங்க. அதில் மெயினான இன்சர்ஜென்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இப்போ இந்த 38 கில்லிங் இருக்கு இல்லையா, இந்த டார்கெட்டட் கில்லிங், இதை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கிறது இவங்க தான் இந்த அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எதனால பஞ்சாபிஸை வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து எத்னிக் டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த எத்னிக் டிஃபரன்ஸ் தான் இந்த பலூச்சோட நேஷனலிசம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனே. எத்னிக்கலி பஞ்சாபிஸ் வேற, பலூச்சிஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ரிலீஜனால ஒன்று சேர்ந்த கண்ட்ரியால என்ன பண்ண முடியல, ஒன்னாவே இருக்க முடியல. ரிலீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசனாவே இருக்க முடியாது ஒரு நேஷன் ஃபார்ம் பண்ண அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இவங்களோட ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்கிற பங்களாதேஷும் இந்த மாதிரி எத்னிக் ரீசனுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி தான் பலுச்சிஸ்தானும் இப்போ பாகிஸ்தானுக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ அப்போ இந்த எத்னிக் டிஃபரன்ஸ் வந்து எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த பாகிஸ்தானோட பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பாலிடிக்ஸா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு 2 ரீஜனை சேர்ந்த பீப்புள், அதுவும் பர்டிகுலர் எத்னிக் பீப்புள், இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஒன்று பஞ்சாபிஸ், இன்னொன்று வந்து சிந்திஸ். ஸோ இந்த பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் வந்து எதில் போய் முடியும்னா, பொலிட்டிக்கல் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட், விச் மீன்ஸ் பலூச்சிஸ் பீப்புளால அவங்களோட ஓன் ரீஜனுக்கான ரிசோர்ஸ் மேலேயே அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக் ரீசன்ஸ் கூட இதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் வேலை இருக்காது. இந்த பலூச்சிஸ்தான் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிசோர்ஸ் ரிச் ரீஜன் ஆஃப் த பாகிஸ்தான். ஆனால் அதனால அவங்களுக்கு அந்த பாகிஸ்தானியோட பலூச்சிஸ்தான் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே விச் லீட்ஸ் டு தி பொலிட்டிக்கல் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட். ஸோ இதுதான் இந்த என்டையர் இஷ்யூக்கும் ஃபண்டமெண்டல் ரீசன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க, அமித்ஷா அனௌன்சஸ் 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார் லடாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுவுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2019க்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 ரீஜனா பைஃபர்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 370 வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு ரீஜனை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீராவும் இன்னொரு ரீஜனை வந்து லடாக்காவும் பிரிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே யூனியன் டெரிட்டரி தான். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்ட்ல லடாக் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்போஸ்ட் ஆஃப் மோர் தென் 97% ஆஃப் த பீப்புள் ஆர் ட்ரைபல் பீப்புள். ஸோ இவங்களோட டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹுட் வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்களை வந்து யூனியன் டெரிட்டரியெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு ஸ்டேட் ஹுட் கொடுங்க, லடாக்கை ஒரு ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்க, அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கொண்டு வாங்க, ப்ளஸ் வந்து எங்களை 6th ஷெடியூலில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேரியஸ் டிமாண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிற சிவில் சொசைட்டிஸ் வந்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லே அபெக்ஸ் பாடி அண்ட் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், இவங்கெல்லாம் இந்த டிமாண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதுக்காக 1 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து நாங்கள் பாத யாத்திரையாக வர்றோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஹங்கர் ஸ்ட்ரைக்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் பெருசாக தெரியாது, ஏன்னா அது பெருசாக நியூஸ் பேப்பர்லலாம் ஹெட்லைன்ஸாக வரல. இப்போது இந்த பீப்புள் வந்து பாத யாத்திரை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவை நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது லடாக்குக்கு வந்து நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த விதத்துலையும் இந்த நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து எங்களோட அப்ஜெக்டிவ்ல இருந்து மாற வைக்காது. எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்டோமோ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லே அபெக்ஸ் பாடி, அதாவது இந்த மூமெண்ட்டை வந்து நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட். ஆனால் இந்த நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை பற்றி சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரிஜினலாக இந்த லடாக்கில் வந்து மொத்தம் 2 டிஸ்ட்ரிக்ட் இருந்தது. ஒன்று வந்து லே இருந்தது, இன்னொன்று வந்து கார்கில் அப்படின்னு 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7ஆக மாற்றிட்டாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜன்ஸ்கார், டிராஸ், ஷாம், நூப்ரா அண்ட் சங்தாங்கி, டோட்டலாக இப்போ 7 இருக்கு. ஸோ எதுக்காக இந்த நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு போல்ஸ்டர் கவர்னன்ஸை வந்து இன்னுமே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எஃபிஷியண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மூவ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சிவில் சொசைட்டிஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, எங்களை வந்து 6th ஷெடியூலில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6th ஷெடியூலில் வந்து இவங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 244க்கு கீழே இந்த 6th ஷெடியூல் வந்து வரும். இதில் இன்க்ளூட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கவர்னிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிட்டிஸ், அதாவது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு வந்து சர்டன் பவர்ஸ் இருக்குது, ஜுடிஷியல் பவர் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு. அதனால தான் இந்த டிமாண்டை வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆல்ரெடி 6th ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட் இருக்கு, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ லடாக் வந்து இப்போ எங்களையும் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க இல்லையா, ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அது போக புது டிஸ்ட்ரிக்ட்ஸும் கிரியேட் பண்றாங்கல்ல, இதுல வந்து ஒரு கவர்னன்ஸ் மெக்கானிசம் வந்து வச்சிருக்காங்க லடாக்குக்கு ஏற்கனவே. ஆனா இந்த 6th ஷெடியூல்ல வர்ற அளவுக்கு அந்த கவுன்சில்ஸ்க்கு வந்து அட்டானமி வந்து பெரிய எக்ஸ்டென்ட்ல இருக்காது. ஏன்னா லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கவுன்சில்ஸ்க்கு கீழே தான் வந்து லேவா இருக்கட்டும், கார்கிலா இருக்கட்டும், இவங்க வந்து கவர்னன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான். ஆனால் 6th ஷெடியூலுக்கு கீழே அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து செட் பண்றாங்களே, அவங்களுக்கு இருக்கிற அட்டானமியோட எக்ஸ்டென்ட் வந்து இவங்களுக்கு இருக்காது. அதனால தான் 6th ஷெடியூல்ல வந்து இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. இப்போ புதுசாக கிரியேட் பண்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் போறாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுன்சில்ஸோட ப்ரொவிஷன்ஸ் வந்து லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1995ல இருந்து வரும். ஆனா இதுவே 6th ஷெடியூல்ல இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் வந்து டைரக்டா
கான்ஸ்டியூஷன்ல இருந்தே வரும். இது வந்து மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் இந்த லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. ஸோ இதுலயுமே வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 24 வந்து டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க, 4 வந்து கவர்னர் நாமினேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இருக்கு. இவங்களுக்குமே சர்டன் பவர்ஸ் இருக்கு. இவங்க வந்து லேண்ட் யூஸ் அண்ட் லேண்ட் அலாட்மெண்ட் வந்து இவங்க டிசிஷன் எடுக்கலாம். அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து இவங்களால ஃபார்முலேட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ் வந்து இவங்களால கொடுக்க முடியும். அண்ட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து கைட்லைன்ஸ் இவங்களால கொடுக்க முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்பெஷல் மெஷர்ஸ் வந்து இவங்களால எடுக்க முடியும். லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷனுக்கு இவங்களால வந்து டிசிஷன் எடுக்க முடியும். லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷனுக்கு டிசிஷன் எடுப்பாங்க. அண்ட் இவங்களால அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் லோக்கலாக வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும், ஏதாவது ஆக்ட் வந்து பெர்மிட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் இவங்களோட பவர்ஸ்க்கு கீழே வரும். ஆனால் என்னதான் லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலியமா டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து இவங்க கவர்ன் பண்ணாலும் 6th ஷெட்யூலுக்கு இருக்கிற அட்டானமியோட எக்ஸ்டென்ட் வந்து இவங்களுக்கு இருக்காது. யூ ஷுட் நோ திஸ். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் நம்மளோட எடிட்டோரியலோட லீட் ஆர்டிகிள், தி ஹெவி சாக்கிள்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் விஜிலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கொல்கத்தா அந்த டாக்டர் மர்டர் அண்ட் ரேப் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு வந்திருக்கு. நிறைய இஷ்யூஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ்னால என்னென்ன மாதிரி அதர் டைமென்ஷனில் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு ப்ரீவியஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம எடிட்டோரியல்ஸ்லாம் நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல வந்து ஒரு டைமென்ஷன்ல வந்து பார்த்துருக்காங்க இந்த இஷ்யூவை. என்ன அப்படின்னா, இந்த பிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விசிபிளா தெரியும். ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? மூவ்மெண்ட் நடத்த முடியும், அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண முடியும், மெஷர்ஸ் எடுக்க முடியும். என்ன ஆனா இந்த வயலன்ஸ்னால சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு இம்பாக்ட் நடக்கும் பாத்தீங்களா உமன்ஸ்க்கு. ஸோ இந்த இம்பாக்ட் வந்து இட் ரிமைன்ஸ் அன்னோட்டிஸ்ட். அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்டோட எக்ஸ்டென்ட் என்ன, எதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம கண்ட்ரியில இருக்கு, இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரிபெச்சுவல் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த விஜிலன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில, நம்ம சொசைட்டில, எஸ்பெஷலி நம்ம சொசைட்டில இந்த உமன்ஸ்க்கான சேஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கார்ஸ். ஈவன் ஸ்ட்ரக்சுரலாகவே நம்ம உமன் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்கு. ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் கிடையாது. ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன்ஸ் இருந்தாலுமே இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ரீகால் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு போகிற சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து எப்படி போலீஸே வந்து அவங்கள கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இன்சென்சிட்டிவாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு. இதுக்கு காரணம் ஈவன் போலீஸ் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் வளர்ந்தது தான் காரணம்னு ஒரு ஆர்டிக்கல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சோசியலாகவே, ஒரு சொசைட்டியாகவே நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ப்ரொடெக்ஷன் உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வர்றப்போ அவங்க தான் அவங்க சேஃப்டியை வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சொசைட்டி இருக்கும். ஸோ இப்போது தைரியமாக ஒரு பொண்ணு நம்ம நாட்டில் வந்து நம்ம வெளியே போக முடியாது இல்லையா. ஸோ நைட்டில் வந்து வெளியே போக முடியாது, தனியாக போக முடியாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற லீகல் மெஷர்ஸ்லாம் என்ன பண்ணும், ஒன்ஸ் அந்த ஒரு உமனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு வயலண்ட் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான மெஷர் ஜஸ்டிஸ் தான் நம்மளால வாங்க முடியுமே தவிர அதை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா நம்ம நாட்டில்? இல்லை. அதை தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரொடெக்ஷன் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னு வர்றப்போ அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் அலர்ட்னஸ்லேயே இருப்பாங்க. இதை தான் வந்து பெர்பெச்சுவல் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் அலர்ட்னஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயே அவங்க இருக்கிறப்போ என்ன நடக்கும்? இது வந்து ஒரு பேர்டன் தான் இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நாட்டில் நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஒரு பொண்ணுனா இப்படி தான்ப்பா இருக்கணும், நீ பயந்து பயந்து தான் வாழணும், நீ வெளியே போனால் உனக்கு தானே ஆபத்து, நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியெல்லாம் போகக்கூடாது, நீ பசங்களோடலாம் பேசக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் சொசைட்டியாக நம்ம நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெயினை தான் நம்ம வந்து ரெகக்னைஸும் பண்ணுறதில்ல, இதை வந்து நம்ம அட்ரஸும் பண்ணுறதில்ல அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து எப்படி உமன்ஸோட லைஃப்ஸை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களோட ஃப்ரீடம் தான்.
ஃப்ரீடம் தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. நியூ பிளேசஸ்க்கு வந்து போக முடியாது, புதுசாக ஏதாவது ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் இந்த சென்ஸ் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது ஃப்ரீயா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உமன்ஸ் ஹேவ் தி மோர் கெப்பாசிட்டி டு மேக் டிசிஷன் இன் ஆண்டர்பிரினியல் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டுன்னு. ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி இல்லாதப்போ எப்படி அந்த பொண்ணால் வெளியே போக முடியும், 4 பேரோட கம்யூனிகேட் பண்ண முடியும், புரியுதா? அப்போ அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அண்ட் வந்து இதனால அவங்களோட கேரியர் சாய்ஸஸ் வந்து ரொம்பவுமே பாதிக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்புமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஒரு பார்க்கில் கூட நிம்மதியாக அவங்களால நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம நாட்டில் இருக்குது. இது வந்து ஒரு உமனோட ஃப்ரீடமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஏன்னா இன்னொன்று இதுக்கெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டனை வந்து கொடுக்கறதே அவங்களோட மதர்கிட்ட இருந்து தான். இதை வந்து இன்டர் ஜென்ரேஷனல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்டர் ஜென்ரேஷனல் எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மதர்கிட்ட இருந்து டாட்டருக்கு என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக நம்ம பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு பெண் குழந்தையால இந்த இன்டர் ஜென்ரேஷனல் எஃபெக்ட்ல இருந்து வெளியே வர முடியாது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து சின்ன பொண்ணா இருக்கும், நீ போய் வெளியே போய் விளையாடக்கூடாது, ஏன்னா உனக்கு சேஃப் கிடையாது, நீ காலேஜ் போகக்கூடாது, நீ ஸ்கூல் போகக்கூடாது, நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த மதர் வந்து அவங்க பொண்ணுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது அவங்க மேலே தப்பு கிடையாது. இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உன் சேஃப்டி உன் கையில் அப்படின்னு. ஓகே, தட் இஸ் கால்ட் தி இன்டர் ஜென்ரேஷனல் எஃபெக்ட். ஸோ இன்னொரு டைமென்ஷன்லையும் இந்த ஆர்டிக்கிளை வந்து இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் தி சேஃப்டி. அதாவது இதுல இன்னுமே மோர் வல்னரபிள் குரூப் இருப்பாங்க பாருங்க. நம்ம சொசைட்டில வந்து மார்ஜினலைஸ்ட் உமன், கேஸ்ட் வைஸா, கிளாஸ் வைஸா, ரிலீஜியன் வைஸா வந்து மார்ஜினலைஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடிஷனல் பர்டன். ஏன்னா ஏற்கனவே அவங்க சம் சார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இன்னொரு பர்டன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னுமே இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் கூட லேக்காக தான் ஆகுது நம்ம சொசைட்டியில். அது போக இந்த ஆத்தர் வந்து இன்னொரு எக்ஸ்டெண்ட் போயிருக்காங்க. ஸோ இதனால இண்டிவிஜுவல் எப்படி இம்பேக்ட் ஆகுறாங்க அப்படின்றது போக ப்ராடரா சோஷியல் இம்பேக்ட், நம்ம சொசைட்டிக்கு இதனால என்ன இம்பேக்ட் நடக்குது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ பொதுவாக வந்து இந்த உமன்ஸ் எல்லாமே கலெக்டிவாக தே ப்ரிஃபர் சேஃப்டி ஓவர் ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அவங்களுக்கான ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம சொன்னோம்ல, வெளியே போகிறது, காண்டாக்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறப்போ அவங்களால ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஸோ ஒரு half ஆஃப் த பாப்புலேஷன், நம்ம கண்ட்ரியோட half ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறப்போ அவங்களோட ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டினே ஆகுறப்போ ஆஸ் அ சொசைட்டியாக நமக்கு தானே வந்து இது லாஸ். அவங்களால எவ்வளோ ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும், என்னென்ன மாதிரி ஆண்டர்ப்ரனியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும், ஜாப் போக முடியும், எவ்வளோ இன்கம் வந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும், அது எல்லாமே கர்டல் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம சொசைட்டியாக இதுவுமே நமக்கு ஒரு டெப்ரிவேஷன் தான். இது வந்து ப்ராடர் சோஷியல் இம்பேக்டாக இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் தேவை. நம்ம சொசைட்டி வந்து இந்த சேஃப்டியை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா ப்ளஸ் வந்து இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மூமெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ். அதாவது ஃபிசிக்கல் வயலன்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வி நீட் டு ஹாவ் அ அல்டிமேட் கோல் டு கிரியேட் அ ஈக்விட்டபிள் சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேன் லிவ் வித்தவுட் அ கான்ஸ்டன்ட் ஷேடோ ஆஃப் ஃபியர். அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்கள சுற்றி இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்து ஃபுல்லஸ்ட்டாக அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே, இதை தான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த ஆர்டிகலும் எடிட்டோரியல் ஆர்டிகல், கிரைம், ஹெல்த் ஒர்க்கர் சேஃப்டி அண்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நாட்டில் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் பர்சனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அந்த இஷ்யூவோட ஃபண்டமெண்டல் ரூட் காஸ் என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து ஆத்தர் 2017 மகாராஷ்டிராவில் வந்து ரெசிடென்ஷியல் டாக்டர்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க பெரிய லெவலில். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சில மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக. பட் அந்த மெஷர்ஸ் எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் அண்ட் இது வந்து ரூட் காஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு மெஷர் வந்து அது கிடையாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங்காக நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த
கோவிட் டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது அண்டு ரெக்கரிங் ஆகிட்டு இருக்கு, கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த கொல்கத்தா கேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ். ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சுவோமோட்டோ காக்னிசன்ஸ் வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸை வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்தர் இம்ப்ளிகேஷனாக நம்ம வந்து நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் சேஃப்டி ஃபார் மெடிக்கல் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில வேரியஸ் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க, நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம். அந்த கவர்மெண்ட்டோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி சிம்பிளிஸ்டிக் அண்ட் ஃபெயிலிங் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் இன்ஸ்டாலிங் எ சிசிடிவி கேமரா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஆர் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டீப்பர் ப்ராப்ளமே வந்து கரப்ஷன் தான். ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கிற கரப்ஷன் இதுதான் வந்து ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கரப்ஷன்னால என்ன இம்பேக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எரோட் ஆகுது. இது எரோட் ஆகிறனால டாக்டர்ஸோட சேஃப்டி மட்டும் கிடையாது, பேஷண்ட்ஸோட சேஃப்டியும் இட் ரிலைஸ் ஆன் இட். ஓகே, அப்படின்றப்போ ஹெல்த் கேர் சர்வீசஸில் வந்து நம்ம கரப்ஷன் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த குளோபல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத டேட்டா கொடுத்து ஆத்தர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எஸ்டிமேட்ஸ் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டில் அனுவலி $455 பில்லியன் வந்து கரப்ஷனோட காஸ்ட்டாக இருக்குது ஹெல்த் கேர் செக்டரில் மட்டும். அப்போ இந்த காஸ்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு பாப்புலேஷனுக்கும் நம்மளால் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை வந்து என்ஷூர் பண்ண முடியும். அவ்வளோ அமௌண்ட் வந்து கரப்ஷனோட காஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியுது. ஓகே, அது போக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கரப்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், கரப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் செக்டர், ஹெல்த் கேர் அப்படின்னு வர்றப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் தான் யூஸ்வலாக கரப்ட் ப்ராக்டிஸில் ஈடுபடுவாங்க அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம அசியூம் பண்ணுறோம் இல்லையா. அது வந்து டோட்டலி ராங். ஏன்னா பப்ளிக் ஹெல்த் செக்டரை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிடுறோம். இங்கேயுமே கரப்ஷன் வந்து நடக்க தான் செய்யுது. ஓகே, அப்போ நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரிஃபார்ம் தான் தேவை. இப்போ இம்மீடியட்டாக வந்து மெஷர்ஸ் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் போக காம்ப்ரஹென்சிவாக ஒரு மெஷர் தான் தேவை. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்களோட ரோலை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேஃப்டி மெஷர்ஸ்க்கும் தாண்டி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இதுக்கு வந்து இவங்களோட ரோலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அண்ட் இதில் வந்து எக்ஸ்பர்டீஸோட ஒப்பீனியனை வந்து இவங்க கேட்டு அதுக்கு ஏற்றாப்புல மெஷர்ஸ் எடுக்கணும். அதனால் வேரியஸ் ஃபீல்ட்லேருந்து எக்ஸ்பர்டீஸை வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி ரிஃபார்ம்ஸ், அதாவது இவங்க எடுக்கிற ரிஃபார்ம்ஸ் வந்து சேஃப்டியை மட்டும் என்ஷூர் பண்ணக்கூடாது, இந்த கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காகவும் மெஷர்ஸ் இருக்கணும். அப்போது நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்பெரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் விசில் ப்ளோவர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த ஹெல்த் கேரில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ் எஸ்பெஷலி பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும். ஸோ மாடர்னைஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸோட எஃபிஷியன்சி வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சஜஷனாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இம்மீடியட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து முக்கியம் தான், நெசசரி தான். ஆனால் அது வந்து இன்சஃபிஷியன்ட். எப்போ அப்படின்னா இந்த டீப்பர் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கரப்ஷன் ஹெல்த் கேர் சிஸ்டமில், இதை நம்ம அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் இது இன்சஃபிஷியன்ட் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் பற்றி வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, இந்த சென்சஸ்க்கு வந்து அடிஷ்னலாக கேஸ்ட் எனுமரேஷன்ஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்காங்களா இந்த முடிவு, இது வந்து எதனால் எடுத்திருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ பியூர்லி பொலிட்டிக்கல் டிமாண்ட், இந்த கேஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்றது. ஆனால் இவங்க இந்த கேஸ்ட் எனுமரேஷனை வந்து இவங்க இந்த சென்சஸில் கொண்டு வந்தாலுமே இது வந்து ரிலையபிளாக இருக்குமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஏன்னா 2011 சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அன்யூசபிள். ஏன்னா அதோட புவர் டிசைன் அண்ட் புவர் கலெக்ஷன் அன்யூசபிளாக தான் இருக்குது. அப்படின்றப்போ இப்போ கவர்மெண்ட் எடுக்க போகிற இந்த சென்சஸில் இந்த கேஸ்ட் எனுமரேஷனை நம்மளால் ரிலே பண்ண முடியுமா அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டிலேயிங் இன் கண்டக்டிங் சென்சஸ் இருக்கு இல்லையா, இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அளவுக்கு அதிகமாகவே இதை பார்த்துட்டோம். ஸோ அதனால் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது போக ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி 44 country that haven't conducted a census in this decade. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். That's it, okay? And next article பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து லிட்ரஸியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் லிட்ரஸினா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா அடல்ட் லிட்ரஸியை வந்து நம்ம நாட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு முடிவு. ஸோ இது வந்து எதுக்கு கீழே இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு 2022 2027 வி ஹாவ் டு அச்சீவ் சர்டன் லெவல் ஆஃப் அடல்ட் லிட்ரஸி அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து க்ரோர்ஸ் ஆஃப் லேர்னர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஏஜ் வந்து 15 அண்ட் அதுக்கு மேலே உள்ளவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரோக்ராமோட எஃபர்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து லிட்ரஸியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் லிட்ரஸின்னு நம்மளால் டிஃபைன் பண்ணால் தான் அதுக்காக டார்கெட்டட் மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த லிட்ரஸினா என்ன அப்படின்னா, மோர் தென் ஜஸ்ட் தி அபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட். ஓகே, ஜஸ்ட் எழுத படிக்க தெரிஞ்சால் அவங்க வந்து லிட்ரேட்டுன்னு நம்ம இது நாள் வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. பட் இனிமேல் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் லிட்ரேட் கிடையாது. அவங்களுக்கு வந்து காம்ப்ரஹெண்ட் பண்ண தெரியணும், நியூமரிக்கல் அபிலிட்டி இருக்கணும். ஓகே, அண்டு டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் அவங்களுக்கு இருந்தால் தான் he is considered a literate. ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா வந்து 100% லிட்ரஸி ரேட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் மாறிடும். ஓகே, நிறைய ஸ்டேட்ஸோட லிட்ரஸி ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இது எதனால் இப்படி டெஃபினேஷனை மாற்றுறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதாது. அதனால தான் இந்த டெஃபினேஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபுல் லிட்ரஸி என்ன அப்படின்னு இதில் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எப்படி நம்ம கேரளா வந்து 100% லிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரஸி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு பிராண்டு கொடுக்குறோம், ஒரு டேக் கொடுக்குறோம் இல்லையா. இது வந்து எல்லா ஸ்டேட்டாலையும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஈவன் சம் டெவலப்டு ஸ்டேட்டில் கூட சர்டன் லெவல் ஆஃப் இல்லிட்ரஸி வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ அதை வந்து ப்ராக்மேட்டிக்கல் அப்ரோச்சாக இந்த ஃபுல் லிட்ரஸிக்கான டெஃபினிஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வந்து 95% லிட்ரஸி அச்சீவ் பண்ணால் தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி, தட் இஸ் ஃபுல் லிட்ரஸி அப்படின்னு டெஃபினிஷன் மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடு வந்து 95% லிட்ரஸி அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து 100% லிட்ரஸி அச்சீவ் பண்ணதுக்கு சமம். ஓகே, ஸோ அப்போ இந்த டெஃபினிஷன் வந்து நமக்கு தெரியணும். அண்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கலில் வந்து இது அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு கீழே 2022 ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு டேட்டா வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டேட்டாலாம் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஸோ வாட் இஸ் நீடட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமை வந்து இன்னும் எஃபிஷியண்டாக கொண்டு போகணும்னா வி நீட் மோர் பட்ஜெட் அலோகேஷன். அண்ட் வந்து இந்தியாவில் வந்து இந்த லிட்ரேச்சர் சேலஞ்சை வந்து நம்ம இன்னுமே எஃபிஷியண்டாக கோப்பப் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 25.76 crore நான் லிட்ரேட் வந்து இந்தியாவில் இருக்காங்க. இவங்களெல்லாம் லிட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 கோடி அப்படின்னு வச்சுருக்காங்களே, அந்த நம்பரை வந்து நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னுமே ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் ஓவர் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற முக்கியமான நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.